வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்என் மற்றும் டிஎன்எஸ்ஆர்பி தேர்வுக்கான கணிதத்தில் முழு மதிப்பெண்கள் பெறதுக்கான மேக்ஸ் வீடியோ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம சுருக்குக பகுதி 2 பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2. ஸோ இதோடைய கண்டினியூ வீடியோ சீரிஸ்லாம் பார்க்கணுன்னா மேலே இருக்க ஐ பட்டனுக்கு பிளேலிஸ்ட்டில் பார்த்து பண்ணிங்க. மேலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க்கில் குரூப் 4 தேர்வுக்கான ஆன்லைன் மார்க் டெஸ்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் 200 பே பண்ணால் போதுமானது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் மாடல் டெஸ்ட் ஒன்று 12 மேலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 ஜூனில் முடியும். ஸோ இந்த 5 டெஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பயனடைங்க. ஸோ விநாயகன் 2 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம போர்ட் மாஸ் விதியை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் நிறைய சம்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸில் கன்யூஸாக கேட்குறாங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். வினா பார்த்திங்கன்னா 625 அடுக்கு 3.6 பெருக்கல் 25 அடுக்கு 2.7 கீழ் 625 அடுக்கு 4.2 பெருக்கல் 5 அடுக்கு 1. ஸோ இதை சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 25, 30, 35 மற்றும் 40 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சம்மை நம்ம டேலி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே 625 இருக்குது. ஸோ அதோட அடுக்கு பார்த்திங்கன்னா 3.6 இன்ட்டு 25 அடுக்கு பார்த்திங்கன்னா 2.7. ஸோ கீழே பார்த்திங்கன்னா 625. ஸோ 4.2 அடுக்கு வரும். அடுத்தது 5 அடுக்கு 1. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கணும். ஸோ சுருக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ 625 இருக்குது. 625 நம்ம 5 அடுக்கு 4 நம்ம சுருக்க முடியும். அதாவது 5 × 5 × 5 × 5ன்னு போட்டால் 625 விடை வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த அடுக்கு நம்ம 5 அடுக்கு 4 அப்படி நம்ம சுருக்க முடியும். சுருக்கிட்டு வெளியில் இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கோங்க. 3.6 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 5 5 25. ஸோ அப்போ 5 அடுக்கு 2 நம்ம இதை சுருக்க முடியும். ஸோ சுருக்கி மேலே இருக்கிற அந்த 2.7 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது கீழே நம்ம என்ன சுருக்க முடியும்னு பார்க்கணும். 625 சேம் 5 அடுக்கு 4 மூலமாக நம்ம சுருக்க முடியும். அந்த 4.2 அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் பெருக்கல் போட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக 5 அடுக்கு 1 தான். ஸோ அப்போ நம்ம இதை அப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது இதை நம்ம சுருக்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி சுருக்க போகிறோம்னா, இதையும் நம்ம பெருக்க போகிறோம். சரிங்களா? அதாவது 4ஐயும் 3.6ஐயும் நம்ம பெருக்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த 2ஐயும் 2.7ஐயும் நம்ம பெருக்க போகிறோம். இப்போ இதை எப்படி பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3.6 36ன்னு எடுத்துக்கோங்க. பெருக்கல் 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 6 2 பார்த்திங்கன்னா 24 வரும். அப்போ 4 போடுங்க, மீதி 2 போடுங்க. 12 13 14. ஸோ 14 பார்த்திங்கன்னா இங்கே ஆன்சராக வரும். அப்போ இங்கே 144 ஆன்சர் வரும். ஸோ இங்கே ஒரு புள்ளி தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறதால இங்கேயும் ஒரு புள்ளி தாண்டி புள்ளி வைங்க. புள்ளி வச்சிங்கன்னா 14.4 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கல் செஞ்சோன்னா 14.4ன்னு வரும். சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலான்னா 5 அப்படின்னு போட்டு 14.4 அப்படி நம்ம இதை எழுத முடியும். அடுத்து பெருக்கல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதையும் நம்ம பெருக்க போகிறோம். 2 பெருக்கல் 2.7. ஸோ இதை நம்ம பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 5.4 வரும். ஸோ அப்போ 5 போட்டுக்கிட்டு 5.4 போட்டுக்கலாம். அடுத்து கீழேயும் அதே மாதிரி நம்ம பெருக்கணும். கீழே நம்ம 4 பெருக்கல் 4. ஸோ 4 4 பார்த்திங்கன்னா 16 வரும். ஸோ 16 கூட இந்த எதுவும் சேர்த்தா 8 வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 16.8. ஸோ அப்போ 5 போட்டு 16.8 அப்படின்னு நம்ம போடலாம். அடுத்து பெருக்கல் போட்டு சேமிங்க. இதை நம்ம 1 1 பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம 5 உடைய அடுக்கு 1 நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை நம்ம ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், சுருக்க போகிறோம். சுருக்கும்போது இந்த 2 5ன்றது நம்ம ஒரு 5ஆக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு 5ஆக எடுத்துக்கிட்டு இங்கே மேலே இருக்க அடுக்கு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பெருக்கல் வந்தால் இந்த பக்கம் முழு நம்பராக வந்தால் நம்ம அதை பெருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அடுக்காக வந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே நம்பராக எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு இங்கே 14.4ஐயும் ப்ளஸ் 5.4ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி கீழேயும் நம்ம அதே மாதிரி ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது 16.8
8. ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் வந்து 1 இருக்குது. ஸோ அந்த 1 நம்ம அப்படியே போட்டுக்கலாம் காமனாக. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வர்ற ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு 19.8. சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்து நம்ம எடுத்தோன்னா 5 அடுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 17.8 வரும். சரிங்களா? ரெண்டையும் வந்து ப்ளஸ் தான் 16.8 ஒன்று ஆட் பண்ணால் 17.8, அப்போ 17.8 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து இதை நம்ம வகுக்கணும். சரிங்களா? பெருக்கல் அப்படின்னும் போது நம்ம ப்ளஸ் பண்ணோம். அதே மாதிரி வகுத்தல் அப்படின்னும் போது இந்த அடுக்கை நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? எப்படி மைனஸ் பண்ணணும்னா 5 போட்டுட்டு 19.8 மைனஸ் 17.8. சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். அப்போ 5 அடுக்கு 2ன்னு வரும். அப்போ இந்த 5 இருக்குது. ஸோ 5 × 5 5 5 இருக்குது. 5 அடுக்கு 2 நம்ம போட்டோம்னா 5 5 25. சரிங்களா? அப்போ 5 25 போது நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25ன்றது தான் வந்து சரியான விடை. சரிங்களா? ஸோ சம் தான் வந்து பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸ்பார்க்குடைய இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ் இருக்கும் பார்த்து பண்ணிங்க. அந்த நாளைக்கு தமிழ் யூடியூப் சேனலுக்கு தேவையான லாஸ் சம்மந்தப்பட்ட ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்து பண்ணிங்க. அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்து பண்ணிங்க. மேலும் நம்ம சேனலை பார்த்த மிக்க நன்றி. ஞாபகம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரிங் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.